அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் சைடு அப்படிங்கிற சப்ஜெக்டை நாம் பார்க்க போகிறோம். இந்த சைடு அப்படின்னு இது மாதிரி சப்ஜெக்டெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நமக்கு ஒரு வியப்பு ஏற்படும். அது என்னன்னா, ஹோமியோபதி எந்த அளவிற்கு ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு அந்த நோயினுடைய தன்மைகள், பிரச்சனைகள், எந்தெந்த மருந்துகள் எப்படியெல்லாம் வேலை செய்யும், எந்தெந்த காலத்திலே வேலை செய்யும், எந்த சூழ்நிலையிலே வேலை செய்யும் என்பதையெல்லாம் கண்டறிந்து உலகத்திற்கு சொல்லி செய்வது எவ்வளோ பெரிய விஷயம். மிக அருமையான அற்புதமான ஆராய்ச்சி தன்மைகள் இருந்தால் மட்டும்தான், அல்லது அதன் மேலே மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு, தாக்கம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். சாதாரணமாக செஞ்சிட முடியுமா? இவ்வளவு ஆராய்ச்சிகளை செய்து உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய உலக மக்களுடைய வாழ்வு ஆதாரத்தை, நோய்த்தன்மையினை, மனநோயினை, உடல் நோயினை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்த மருத்துவத்தை உலகத்திற்கு கொடுத்தா இது அன்சைன்டிஃபிக் என்று முட்டாள்கள் சொல்லி அதை ஒதுக்குகிறார்கள். அதை மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதை தடுக்கிறார்கள். இல்லை, நான் கேட்குறேங்கய்யா, சயின்டிஃபிக்னா என்ன? ஒரு சயின்டிஃபிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மருந்தை கண்டுபிடித்து மற்ற உயிரினங்கள் மீது அதை செலுத்தி அந்த உயிரினங்களுடைய செல்களிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் ஆய்வு செய்து அதனை மனிதனோட கம்பேர் பண்ணி அது சரி இது தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், மற்ற உயிரினங்களுடைய செல்களும் மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய செல்களும் ஒன்றா, ஒரே நேச்சரா? இதை ஒத்துக்குவாங்களா? இது எப்படி இந்த சயின்ஸுன்னு சொல்லி சொல்றாங்க? இது எப்படி ஏற்றுக்கொள்வது? நண்பர்களே, ஒரு மருந்து தயாரிக்கப்பட்டு அந்த மருந்து இந்த நோய்க்கு இது போன்ற அறிகுறிகள் இருக்கக்கூடிய நிலைக்கு கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது, அதை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தது என்று அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அது எந்த காலத்திலும் தவறானது, அதனால் இந்த பிரச்சனைகள் வரும் என்று தடை செய்யப்படக்கூடாது. அது தாங்க மருந்து. அது இல்லை அப்படின்னா அது வேஸ்ட். அப்ப இது நாள் வரைக்கும் என்னுடைய 45 ஆண்டு கால மருத்துவ துறையினுடைய அனுபவத்தை வைத்து சொல்லுகின்றேன், ஆங்கில மருத்துவத்தை தவிர வேற எந்த மருத்துவமும் தாங்கள் கண்டுபிடித்த மருந்தை தவறு என்று இதுவரைக்கும் சொல்லலை. ஆனால் ஆங்கில மருந்துகள் அன்று கண்டுபிடிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அது தவறு தவறு தவறுன்னு அதை டெலீட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. சரி, என்ன செய்வது?
ஏழையின் சொல் அம்பலத்தில் ஏறாதும்பாங்க. அப்படிதான் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனாலும் ஏற வைப்போம். நண்பர்களே, டாக்டர் ஹனிமேன் அவர்கள் எந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு இதை பண்ணியிருந்தாங்கன்னா, தான் கண்டுபிடித்த மருந்துகள் நம்முடைய உடம்புல சில மருந்துகள் ரைட் சைடில் வேலை செய்யும் என்பதனை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். சில மருந்துகள் லெஃப்ட் சைடு வேலை செய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க. சில மருந்துகள் ரைட் சைடு அப்பர் பார்ட்டு, சில மருந்துகள் லெஃப்ட் சைடு அப்பர் பார்ட்டு, சில மருந்துகள் ரைட் சைடு லோவர் பார்ட்டு, சில மருந்துகள் லெஃப்ட் சைடு லோவர் பார்ட்டு, சில மருந்துகள் அப்பர் ரைட்டு லோவர் லெஃப்ட்டு, அப்பர் லெஃப்ட்டு லோவர் ரைட்டு என்று பல பகுதிகளாக இந்த மருந்துகள் வேலை செய்யும் தன்மை படைத்ததாக உடைய மருந்துகளை எல்லாம் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். இதுதாங்க ஆராய்ச்சி. இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய செயலையெல்லாம் நீங்கள் தவறு அப்படின்னு சொல்லி, இது பிளாசிபோ அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியிலே பரப்புவதை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். உங்கள் சிஸ்டம் பெஸ்ட்டு உங்களுக்கு, ரைட்டு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எங்கள் சிஸ்டம் எங்களுக்கு பெஸ்ட் என்பதனை கூறி, அது மட்டும் இந்த கிராஸ் வைஸ் மட்டும் இல்லைங்கய்யா, லெஃப்ட் சைடு மட்டுமே வேலை செய்யக்கூடிய மருந்துகள் இருக்குது, ரைட் சைடு மட்டுமே வேலை செய்யக்கூடிய மருந்துகள் இருக்குது, அப்பர் பார்ட் மட்டுமே வேலை செய்யக்கூடிய மருந்து இருக்குது, லோவர் பார்ட் மட்டுமே வேலை செய்யக்கூடிய மருந்துகள் இருக்குது. தனித்தனியாக சிறப்பாக வேலை செய்யக்கூடிய மருந்துகளை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மருந்துகள் நோயாளியினுடைய நோயினை விரைவாக குணமாக்குவதற்கு டாக்டர்களுக்கு உதவுகிறது என்று கூறி, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.